எங்களுடைய இப்போ நிறைய பேர் நீங்க சொல்றீங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அந்த கேள்வி இருக்கு. நீங்க ஜெனரலா பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முக்கியமான கட்சிகள் தாவேக்காக்கு ஆதரவு. பட் அந்த நிலைமையில உங்களோட நிலைப்பாடு இல்ல, நாங்க இது வந்து தனிப்பட்ட துரை வைகோவோ எங்களுடைய பொதுச் செயலாளர் வைகோவோ அது முடிவெடுக்க முடியாது. நாங்க இந்த மாசம் வந்து 27ஆம் தேதி எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு நாங்கள் கூட்டியிருக்கிறோம். கட்சி நிர்வாகிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, கட்சி தொண்டர்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர வேண்டுமா அங்கிற அந்த கேள்வி அந்த பொதுக்குழுவில் வைக்கும் பொழுது அந்த நிர்வாகிகளுடைய மனநிலைப்படி முடிவு எடுக்கப்படும் நான் சொல்ல முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியில ஒரு பார்ட்டியில எந்த இயக்கமா இருந்தாலும் சரி, தனிநபர் ஒரு முடிவு எடுக்கிறத விட இயக்கம் ஒட்டுமொத்தமாக ஒரு முடிவு எடுக்கணும், அதை நம்ம மதிக்கணும்னு சொல்லுவாங்க. எதிராக எடுத்தா கட்சி தாவல் தடை சட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவி பெறாதா? எப்படிங்க ஏங்க கட்சி தாவல்ங்கிறது நீங்க சட்டமன்றத்தில் நீங்க அதை எதிர்த்தோ இல்லாட்ட உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இதுபடி நீங்க அதை எதிர்த்து நீங்க இது பண்ணாதான் நீங்க அதை பண்ண முடியும். நீங்க ஏங்க பொதுக்குழு நாங்க தீர்மானம் போட்டானா கூட்டில இருக்குமா இருக்க மாட்டோம் கொஞ்சம் தீர்மானம் போட்டானா ஒண்ணு கட்சி தாவல் சட்டம் வந்துருமா? அவ்வளவு தூரம் மோசமா போச்சு ஜனநாயகம். நாங்க தனி இயக்கங்க மதிமுக. இல்ல நீங்க கூட எம்பி அடிக்கும் போது நாங்க தனியா நிற்பேன் தனி சின்னத்துல நிற்பேன் சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து உங்களோட எம்எல்ஏக்கள் 2 பேரு உதயசூரில் ஜெயிச்சனாலதான் நான் அவன் இல்லை அவன் நான் இல்லை. துரை வைகோவாக சேர்த்தாலும் என் சின்னத்துல நான் சொல்ல முடியும். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இயக்கத்தோட இதுக்கு நான் பண்ண முடியாது. என்னுடைய இது வரும்போது நான் சொன்னேன். நான் மற்றவங்களை எப்படி நான் சொல்ல முடியும்? இவனாலதான் நான் தோகத்தை சொல்லுவாங்க. பிறகு ஏதாச்சுன்னா சார் இப்போ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கான மெஜாரிட்டி கிடைச்சாச்சு, கூட்டணி கட்சிகள் ஆதரவோடு அமைச்சாச்சு. அதுக்கு பின்பாக அவங்களுடைய ஐடியாலஜிக்கல் அகேன்ஸ்டா பிஜேபியினுடைய ஓட்டுகள் இந்திய அலையன்ஸ்லேருந்து வந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸை ஏன் அவங்க வந்து அழைக்க வேண்டியது இருக்கு, அவங்க வந்து சேர வேண்டிய பின்னணி என்ன? அதாவது என்னுடைய கருத்து என்னன்னா, ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையுடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இல்ல எங்களுக்கு இது உடன்பாடு கிடையாது, இந்த கட்சியுடைய ஒரு கொள்கைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை நீங்க எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டமன்ற உறுப்பினரோ நாடாளுமன்ற உறுப்பினரோ யார் எந்த உறுப்பினராக இருக்கட்டும், நாங்க கட்சியிலிருந்து நான் விளையாடுறேங்க நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்யறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிற இயக்கங்களுக்கு போறதோ இல்லாட்டி அரசியல் விட்டு ஒதுங்குறதோ அந்த தனிநபருடைய ஜனநாயக உரிமை. நீங்க வந்து ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்தவித முடிவு எடுக்க முடியாது. ஒரு தடவை போட்டி ஜெயிச்சிட்டானா நீங்க அந்த சட்டமன்ற உறுப்பினராக அந்த இயக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினராக அந்த இயக்கத்தினுடைய கொள்கைக்கு முரணாக சட்டமன்றத்தில் போய் மாற்றி ஒரு வாக்களிக்கிறாரு செய்யறாரு, அது வந்து கட்சி தாவல் சட்டம் வரும். நான் சொல்ற கேளுங்க, நீங்க அப்படி இருக்கும்போது கட்சி அப்ப வரலாம். அது நீங்க சபாநாயகர் முடிவு செய்யணும். அவங்க அதிமுகவை சேர்ந்த தலைவர் பொறுத்த வரைக்கும் அண்ணன் எடப்பாடி பொறுத்த வரைக்கும் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. கடைசியா அவங்களே போய் லெட்டர் கொடுத்து எங்க உறுப்பினர் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேள்வியில நீங்க அவங்க கிட்ட கேட்கணும். அதுதானே சொல்ல வர இப்ப வந்து அது வந்து அந்த கட்சி வந்து முடிவெடுக்கணும். இப்போ நான் என்ன சொன்னா, ஒரு ராஜினாமா செய்யறாங்க, ஒரு கட்சியோடைய சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்யறாங்க, ராஜினாமா செஞ்சுட்டு இன்னொரு இயக்கத்துக்கு போறாங்கன்னா அது அவங்களுடைய ஜனநாயக உரிமை தான் சொல்ல முடியும். அது எப்படி கட்சி தாவல் சட்டத்தில் வரும்? விமான நிலைய செயல்பாடுகள் எந்த விமான நிலையத்தோட முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. நல்ல வேலை கேட்டீங்க. அதாவது பத்திரிகையாளர் சந்திப்பு ஊடகவியலாளர் சந்திப்புல ஜனங்களுக்காண்டி ஒன்று கேள்வி கேளுங்க, நல்ல வேலை அதை கேட்டீங்க. இப்ப கூட நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சகோதரர் விஜயை சந்திச்சுட்டு உள்ள போய் இங்க ஏர்போர்ட் டைரக்டர் இயக்குனர் இங்க அவரை சந்திச்சு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அந்த மீட்டிங். அது நான் சொல்லிடுறேன் என்ன நடந்ததுன்னு. இப்ப நான் சில நாட்களுக்கு முன்பு நான் டெல்லிக்கு போய் அங்க இருக்கிற ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சேர்மனை சந்திச்சு இந்த திருச்சி ஏர்போர்ட் விமானம் அந்த ரன்வே எக்ஸ்பான்ஷன் ஓடுதல விரிவாக்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 350 கோடி தேவைப்படுது. அந்த நிதியை பொறுத்த வரைக்கும் நீங்க சீக்கிரமா நீங்க அதை இது பண்ணி சாங்ஷன் பண்ணீங்கன்னா இந்த வேலைகள் நடக்கும். இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற இதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நேர்களே, திரு துரை வைகோ அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருவதை பார்த்தோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடி முடிவெடுக்கும், நாங்கள் கூட்டணியில் தொடர்றோமா இல்லையாங்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற அடிப்படையில் நான் முதலமைச்சர் திருச்சிக்கு வரும்போது அவரை சென்று சந்தித்து வரவேற்றேன் அப்படிங்கிறாரு. இதற்கு பின்னால் மேலும் பல அரசியல் நகர்வுகள் காத்திருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட்.
இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.